வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்ல ரொம்ப ஆக்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்த சில ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸா நோக்கி போயிட்டு இருந்துச்சு, சில ஸ்டாக்ஸ் டிக்ளைனும் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல டாப்பா இருக்கிற ஒரு 25 ஸ்டாக் எடுத்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மொத்தம் 25 ஸ்டாக் இருக்கிறதுனால நம்மளால ஒவ்வொரு ஸ்டாக்கோட தனித்தனியா வேல்யூவேஷன்ஸ் இதை பத்தி பார்க்க முடியாது. பட் அந்த ஸ்டாக்கை இப்போ கன்சிடர் பண்ணலாமா, வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேவா இருக்கா, இல்ல டிப்ல கன்சிடர் பண்ணலாமா, இல்ல ஸ்கிப் பண்ணலாமாங்கிறத இந்த வீடியோல குயிக்கா பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், கெரியர், growth டெவலப்மெண்ட், இந்த மாதிரி growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. ஸோ மார்க்கெட் பல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17 ஸ்டாக்ஸ் வந்து 200 டிஎம்ஏக்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கு. 18 ஸ்டாக்ஸ் வந்து பிலோ 200 டிஎம்ஏ ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்டாக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுச்சு. பிலோ 40ல ஒரு 3 ஸ்டாக் இருக்கு. ஸோ ஓவரால் மணி வந்து எங்க போச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அதுல நாம காசை போடவா வேணாம் வாங்குறது நமக்கு தெரியும். இந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் இந்த வீக்குக்கான நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்கன்னா இப்போ சொல்ற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ கன்சிடர் பண்ற ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டாக் விழுந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். 900 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. பட் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவுமே ஓகே தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை வந்து 1234 கிட்ட இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் பிபி வந்து 2.83 இருக்கு. ஸோ ப்ரீமியம்லி எனக்கு தெரிஞ்சு இது ஓகேவான பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக் ஜென்ரலாகவே பிரைஸ் டு புக் வந்து 3 to 4ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து 2.83 இருக்கு. நிறைய அனலிஸ்ட்டுமே இதுக்கான பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து இப்போதைக்கு கன்சிடரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்குறேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 65 போயிருச்சு. ஸ்டாக் வந்து ஆல்ரெடி 50 டிஎம்ஏ 200 டிஎம்ஏ தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து அப்போர்ட் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. பிசினஸ் வேல்யூவை தாண்டி மொமெண்டம்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு, ரிஸ்க் இருக்கு இப்போ இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ திரும்பி ஒரு ஹெல்தியான கரெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் நான் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண போறேன் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் லாஸ்ட் வீக் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இதை விட கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருக்கிற ஸ்டாக்குக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த பிரைஸ் வந்து கீழே டிராப் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. ஸோ மதர்சன் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல வெயிட் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா கரண்ட் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 52 வீக் ஹையா அடிச்சு போயிடுச்சு. ரீசன்ட் டைம்ல ஆட்டோ ஆன்சிலரியோட ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் டேல 8% 9% கிட்ட ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐ வேல்யூமே 76.4. ஸோ விச் இஸ் லைக் ஓவர் பாட் ஜோனை நோக்கி போயிடுச்சு. ஸோ இதோட கிளீனான பிரேக் அவுட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இதோட ஓவரால் வேல்யூ வந்து அப் பை 76.7% வரைக்கும். ஸோ பிஇ பாயிண்ட் ஆஃப் வியூல இதோட பிஇ வந்து 35.6. ஸோ டூ காஸ்ட்லி, இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் வந்து 6.28. ஸோ பிஇ வந்து 34. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டூ காஸ்ட்லி. பட் இதில் வந்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் வீக் ரொட்டீன் டைம்ல. ஷார்ப்பான கரெக்ஷன்ஸ் இந்த ஸ்டாக்ல நடந்திருக்கு, நடக்கும், அதையும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எல்ஐசி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் அரௌண்ட்ல 10% கிட்ட ஓவரால் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆகி நின்றுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து கவர்மெண்ட் வந்து இதோட ஸ்டேக்கை வந்து விற்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஆஃபர் ஃபார் சேல் போட்டாங்க. அதனால ஸ்டாக்கை போட்டு அடி நடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 11% கிட்ட கரெக்டா இருக்கு. இப்போதைக்கு எல்ஐசி ஸ்டாக்குள்ள போக வேண்டாம், நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. HDFC பேங்க் அருமையான பிரைசிங்ல இருக்கு. growth பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ரீசெண்டா இந்த பேங்க்குக்கு நேரம் சரியில்லை, சிஇஓ சிஎஃப்ஓன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் செபி பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க்கை உண்மைக்குமே அனலைஸ் பண்ணிட்டு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க்காரங்களே இதை வந்து இன்டர்னல் ஆடிட் பண்ணோம், சிஓ மேலேயும் சிஎஃப்ஓ மேலேயும் ஒரு 1 lakh ஃபைன் வந்து நாங்கள் போடுறோங்கம்மா சொன்னாங்க. அடுத்தடுத்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் இந்த பேங்க் வந்து டூ பிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ, அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாது. ஸோ நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதோட பிரைஸ் டு புக் வந்து ஜென்ரலா 2.3ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வெறும் 1.89ல இருக்கு.
ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1300ங்கிற ரேஞ்சு ஒரு அருமையான ரேஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து 50 டிஎம்ஏ ரேஞ்ச் வந்து 1300, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 200 டிஎம்ஏ இது பிடிச்சிருச்சுன்னா ராக்கெட் வேகத்தில் போகும். பட் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களோட அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் நமக்கு தெரியணும். ஜியோவோட லிஸ்டிங் எப்படி இருக்கு, ரீட்டைல் வேல்யூ எப்படி அன்லாக் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இவங்களோட கரண்ட் வேல்யூவேஷன் வந்து பிரைஸ் டு பிஇ வந்து 49 கிட்ட இருக்கு. இது வந்து டூ காஸ்ட்லி. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்குள்ள என்ட்ரா வேண்டாம். பட் லாஸ்ட் இந்த வீக் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22% ஹைல இருந்து கீழே விழுந்து அப்புறம் ஒரு 9% கிட்ட ஓவரால் அக்யூமுலேட் ஆகி இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக்குமே இந்த ஸ்டாக்குக்கு ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் ஸ்கிப் பண்றது இல்ல வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். எமண்டம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் ஸ்டாக்கு. ஸோ கரண்டா இருக்கிற பிரைஸ் பாயிண்ட் வியூ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ டெப்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எஸ்யூவி டிராக்டர் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு சொல்லணும். பிரைஸ் டு பிஇ பொறுத்த வரைக்கும் 29, விச் இஸ் ரியலி குட். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஐடி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நான் இதில் ரேட்டிங் வெயிட் கொடுத்துருப்பேன். பட் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னா பல்க் பையிங் போக வேண்டாம். பட் ஆனால் அக்யூமுலேட் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கு. 2000 ரேஞ்சுங்கிறது இதுக்கு பெட்டர் தான். 3000 வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் காஷியஸ் கால் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஹீரோ மோட்டோகார்ப் பொறுத்த வரைக்கும் P19 அருமையான பிரைஸ். ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ள என்ட்ரு ஆகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கும். ஏன்னா ஸ்டாக்கோட RSSI வேல்யூ வந்து 73, விச் இஸ் லைக் ஓவர் பாட். எப்போ வேணாலும் ஹெல்தி கரெக்ஷன் நடக்கலாம். பட் லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது கரெக்ஷன் நடந்துச்சுன்னா அதை என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. டெக் மகேந்திரா இது ஒரு ஐடி கம்பெனி. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து PE 31. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸ்ல PE 31 வந்து இப்போதைக்கு ஜாஸ்தி. ஏன்னா ஏயோட பூம் எப்படி போய் முடியும்னு தெரியல. RSSI வேல்யூமே 65, ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் பாட் ஜோன் வந்துருச்சு. இண்டல்கோ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சைக்கிளிக்கலான ஸ்டாக்கு. இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்கை ரைட் என்ட்ரி பாயிண்ட்ல கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். 1000 ருபீஸ் கீழே வரும்போது நீங்க என்டர் ஆகுங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு 50 டிஎம்ஏ அண்ட் 200 டிஎம்ஏ மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போகும். இந்த அப்வர்ட் ட்ரெண்ட்ல ப்ராஃபிட் ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபோசிஸ் அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. 15.6 தான் பிஇ அண்ட் பிரைஸ் டு புக்குமே அருமையா இருக்கு. இன்னும் ஓவர்பாட் ஜோன் போல ஆல்மோஸ்ட் ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன்ல இருக்கு. இது இப்பவே நீங்க கன்சிடர் பண்ணிட்டா பெட்டர், இல்லைன்னா ஓவர்பாட் ஜோன் போயிடும். ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்றது பெட்டரா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்டாக்கோட PE 91ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இதுக்குள்ள போக வேண்டாம். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. PE 51. ஸோ இது வந்து உண்மைக்குமே ரொம்ப ஜாஸ்தியான வேல்யூவேஷன். இந்த வேல்யூவேஷன் சொல்றேன். 2% கிட்ட டிஃபென்சிவ் ரொட்டேஷனால இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பட் பிரைஸ் டு புக் வந்து 25 டைம்ஸ் இருக்கு. 51.6 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ இதனால இந்த பிசினஸ்ல இப்போதைக்கு இன்புட் காஸ்டும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கான மார்ஜின் ப்ரெஷரும் இருக்கு. ஸ்விக்கி ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்டாக்கை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் லாஸ்ட் வீக்ல ஹையஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ ஆர் வால்யூம்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபில்டர் எடுத்து பார்த்தப்ப இந்த ஸ்டாக் வந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல லாஸ் மேக்கிங் கம்பெனி ஸ்கிப் பண்ணிருங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஸ்கிப்பு. ஏன்னா PE வந்து 88.9. ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இவ்வளவு பிரீமியம் கொடுத்து வாங்குறது வேஸ்ட். ஸோ பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கும். ஜியோட லிஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல இதை எழுத கரெக்ட் பண்றாங்களா, டாரிஃப் ஹைக் பண்றதா இவங்களும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு கஸ்டமர்ஸ் ரீட்டைன் பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு என்டர் ஆகலாம். டைட்டன் ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் அருமையான கம்பெனி. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்பர்ச்சுனிட்டி நானும் மிஸ் பண்ண ஒரு கம்பெனில ஒன்று டைட்டன். ஏன்னா 87.2 அட்ராக்டிவான வேல்யூவேஷன் வந்துச்சுன்னா பார்க்கலாம், வருமாங்கிறது டவுட் தான். கிராம்டன் கிரேவ்ஸ். ஸோ கிராம்டன் கிரேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கிப் பண்றது பெட்ரு. ஏன்னா லாஸ் மேக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங், கடன்ல இருக்கிற கம்பெனி, பிசினஸ் மாடல் ப்ராப்பரா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த அடிப்படையில் இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா நான் டிஃபென்ஸுக்கே ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கேன். BEL அண்ட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் உண்மைக்குமே ரெண்டுமே நல்ல கம்பெனி. ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹை போயிருச்சு இந்த ஸ்டாக்கு. RSI வேல்யூ பொறுத்த வரைக்கும் 75 ஓவர் பாட். ஸோ இப்போ இதை வாங்க வேண்டாம், கரெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். பஜாஜ் ஃபின்சர்வ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபினான்ஷியல்ஸ் ஹோல்டிங் கம்பெனி. பிரைஸ் டு புக் வந்து 4.29. ஸோ பட் ரொம்பவே ஹெல்தியா இருக்கு. RSI வேல்யூ பொறுத்த வரைக்கும் 59, 50 DMA அண்ட் 200 DMA மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
ஸோ இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய அனலிஸ்ட் மத்தியிலும் இருக்கு. பட் பிரைஸ் டு புக் பார்க்கும்போது 4.29 டூ காஸ்ட்லி, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பட் ஸ்டில் நான் இந்த வேவை யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. லூபின் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 200 DMAயோட பிரேக் அவுட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்பர் ட்ரெண்டுக்கு ரேலி ஆகும். RSI வேல்யூ பொறுத்த வரைக்கும் 43, பிரைஸ் பாயிண்ட் வியூ பொறுத்த வரைக்குமே ஓகேவான வேல்யூவேஷன்ல இருக்கு. ரொம்ப நல்ல வேல்யூவேஷன் சொல்ல மாட்டேன், பட் ஒரு என்ட்ரிக்கு தகுந்த வேல்யூவேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தாராளமாக நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண 25 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன் வருதுன்னா அப்போ உங்க போர்ஷன்ஸ் அதில் எடுத்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.